relationships are never meant to last. ஹாய் கைஸ், வெல்கம் டு சென்னை ஈக்ஸ். நான் உங்கள் ஸ்மித். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமி சீசன் 4 கண்டினியூஷனோட தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாரும் மெசேஜ் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அதே இடத்துல மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அது எப்படி கண்டுபிடிச்சாருன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு அவங்க இருக்கிற கேங்லாம் பார்த்தீங்கன்னா அசக்காய் கேங் இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ நைட்டை இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஒரு ஷாப்பில் குழந்தைக்கு வேண்டிய பொம்மையை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணி அவன் அந்த கேங்கில் தான் இருக்குன்னு தெரிஞ்சு இவர் என்ன பண்ணுறாருன்னா அவனை டச் பண்ணி அவன் ஐ கேண்டட் பார்த்துடுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போகிறான்னு இவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல வந்து எங்கெல்லாம் வந்து அந்த குழந்தைய மறைச்சி வச்சிருக்காங்கன்ற வரைக்கும் இவருக்கு தெரியும். அதுதான் வந்து இவரோட பவர்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எல்லாரும் மீட்டிங்கில் சொல்லிட்டாரு, ஓகே நம்ம போகலான்ட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இந்த மேட்ரு எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகுங்க அப்படின்றான். அவன் கூட ஒரு குட்டியாக ஒரு காக்கா மாதிரி ஒன்று சுற்றின்னு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டேஞ்சரான மாதிரி காட்டுவாங்க. அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நான் ரெடி பண்ணுறேன் மாஸ்டர் அப்படின்ட்டு போயிட்டு இவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு தூரோட போயிட்டு அந்த குழந்தைய தூக்கிறதுக்கு போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் அதுக்கப்புறம் போலீஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே சுற்றி வளைச்சிடுறாங்க. எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி இவங்க உள்ளே போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு முன்னாடி இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே வந்து ஒரு மாமிச மழை வரான். மழை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அடிக்க ஆகுறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் சூப்பர் ஹீரோ சொன்னல, அதாவது இறங்கோட டீச்சர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மடக்கிடுறாங்க. மடக்கிட்டு நீங்கள் எல்லாம் உள்ளே போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க டீம் வரைக்கும் நிறுத்திக்கிறாங்க. அதாவது உரங்கா சூ நெஜிரி அவங்கள மட்டும் நிறுத்திக்கிறாங்க. நிறுத்திட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவனே தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கு. அந்த குள்ளமாக காக்கா மாதிரி இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த சிரம் இன்ஜெக்ஷனை போட்டு அவன் பார்த்தீங்கன்னா அசாதாரணமாக மாறி அந்த பில்டிங்குள்ளேயே பூந்துட்டான். பில்டிங்குள்ளேயே பூந்து வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கே வந்து அலங்கோலப்படுத்துறான். டோக்கட்டோவை மட்டும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்க முடியுது. டோக்கட்டை மட்டும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பூந்து போயிடுறேன், என்னால் வழியை பார்க்க முடியும், எனக்கு ஷார்ட் கட் தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் மட்டும் பூந்து போயிட்டே இருக்கான். அவனை ஃபாலோ பண்ண எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் கிருஷிமாவும் டேக்கும் பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி அவன் பூந்து போகிற இடத்தெல்லாம் வந்து உடச்சி போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து இவங்களை மடிக்கிறாங்க. அந்த 3 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டத்தலையன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியம், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் படம் சுடலை தெரியல உங்களுக்கு, அவன் தான் டன் 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 அந்த சுடலையை தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்க 3 பேர் வந்து மடிக்கிறாங்க. அமக்கிச்சி என்ன சொல்கிறான்னா நான் இவங்களை பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரே ஒரு காரணம், சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா டோக்கட்டோவும் இவனும் ஃப்ரெண்டு. டோக்கட்டோ கூட இவன் ஒருத்தன் போகிறத விட இவங்க கும்பலாக போய் டோக்கட்டோவை ஃபாலோ பண்ணுறது தான் அவன் நல்லதுன்னு நினைக்கிறான். அந்த ஒரே குறைந்ததுக்கோசம் இவன் மடிக்கிறான். மடக்கினோடனே அவங்க ஸ்ட்ராங்கான வில்லன்ஸு அவங்கள ஏன் விட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஃபேட் கம்மை கேட்குறாங்க. ஃபேட் கம் ஒரே பதில் சொல்கிறாரு, உங்கள் எல்லாரோடையும் அவன் தான் ஸ்ட்ராங்கான ஆள், அவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மட்டும் இல்லை. அவனை நம்ப ஆரம்பிச்சும் போது அவனை நம்பலைன்னா நம்ம பண்ணுற வேண்டிய தப்பு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு இவங்க எல்லாமே கேங்க கிளம்பிடுறாங்க. நடுவில் இவன் சண்டை போடுறான். எல்லாரையும் வந்து ஆட்டோ பஸ்கை வச்சு சம்மடி வச்சிடறான், பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை தலையனும் பைத்தியமும் வந்து பவர் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பவர்னா பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் எரேஸ் ரேட் வந்து எல்லாரும் பவரும் எரேஸ் பண்ணியிருப்பாரு. அவர் சொல்லிட்டே போவார், அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே அடிச்சுட்டு போன்ட்டு யாரை நம்ம சுடலையே. அதுக்குள்ளே என்ன பண்ணுவான், எல்லாரும் அடிப்பான். அவங்க கிறிஸ்டல் வச்சு பார்த்தீங்கன்னா அவனை கிழிச்சிருவாங்க, சம்மடி அடிச்சுன்னு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு விஸ்வரூபம் உருவெடுப்பான். அவனுக்கு ஒரு அல்டிமேட் மூக்கு மாறுவான். அதாவது அவன் சாப்பிட்ட எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் மாற முடியும்னு சொன்னேன். நண்டு ஆட்டோ பஸ் எல்லாமே மாறுவான். இவங்களால் தாக்கு பிடிக்கவே முடியாது வில்லன்ஸால. இவனை என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கவன், அதாவது எரஸ் ரேட் அடிச்சுட்டு போனார்ல, அவனை எழுப்புவார் டக்குன்னு. ஏன்னா எரஸ் ரேட் எரஸ் பண்ண சொல்லி அவரோட பவர் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், எரஸ் ரேட்டுக்கு தெரிஞ்சிடும். எழுப்பி விடுவாங்க, டேய் சாப்பாடு இருக்குது சாப்பிட்றா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவன் பாட்டு மாங்கன்னு கடிக்க ஆரம்பிச்சிட்டான் இவன் உடம்ப. ஏன்னா சீ ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐயோ ஆட்டோ பஸ்ஸா, ஐயோ நண்டா, அப்படியே ஐயோ நத்தியா அப்படின்னு கடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்த மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மைக்கு செம்ம அடிக்கிறாங்க இவங்க 3 பேரை சேர்ந்து. அடிச்சுட்டே இருக்க சொல்ல தான் அவன் ஃபீல் பண்ணுறான், நம்ம விட்டுட்டோம்னா நம்ம டோக்கட்டோவை காப்பாற்றவே முடியாது, நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் மண்டியா இருக்காங்களா, அவனோட கிறிஸ்டலை சாப்பிட்றான். அவனோட கிறிஸ்டலை சாப்பிட்டு இவங்களே பலிக்குன்னு ஒரு ரெடி ஆச்சு. இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இவன் போயிட்டே இருக்கான். அமைக்கிச்சு அவனோட ஃப்ரெண்டுக்கோசம் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டான். இதுக்கப்புறம் இவங்க போயிட்டே இருக்காங்க அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு. என்ன பண்ண போகிறாங்க தான் இனிமே பார்க்கணும். இப்போ லைட்டாக வந்து சைக்கையோட கதையை ஓட்டுறாங்க. அவங்க அப்பா அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து பெட்டில் காட்டுவாங்க. அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் தத்தெடுத்து வளர்த்த மாதிரி தான் காட்டுவாங்க. அவங்க அப்பா அவனுக்கு கூட தெரியல, அவனுக்கும் இவனுக்கும் உள்ள பந்தம் தான் காட்டுவாங்க. அவன் வந்து பெட்லேயே இருப்பான். அது காரணம் என்னன்னே தெரியாது. ஆனால் பின்னாடி இதுக்கான காரணம் சொல்ல போகிறேன். இப்போ டக்குன்னு ஆக்ஷன் வந்துலாம் பார்க்குறேன். எரேஸ் ரேட் வந்து எல்லாரோட சூப்பர் பவரும் எரேஸ் பண்ணிட்டே வரான். இது வந்து அந்த பில்டிங் புல்ல பூந்த வில்லனுக்கு வந்து தெரியவே இல்லை இவனால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்ட்டு. அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சவனே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எரேஸ் ரேட் மட்டும் தனியாக மாட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு பண்ணுறான். அது பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட் கம் இருக்கார்ல, ஃபேட் கம் வந்து எரேஸ் ரேட்டை தட்டி விட்டு நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விழுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேட் கம் வந்து கீழே பார்த்தா அவனுக்கு கீழே கிருஷிமா இருப்பான். கிருஷிமாவும் அவரை காப்பாற்றுறதுக்கோசம் வந்திருப்பான். இது தெரியாமல் 2 பேரும் வந்து யார் கட்ட மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குத்து
குத்துச்சண்டை பைத்தியம். மைக் டைசன் அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு காலத்துல. பைத்தியம் இந்த பையன் கட்ட மாட்டினால அடிச்சு கொன்னுடுவான்ட்டு. அந்த மாதிரி தான் ஒரு பைத்தியத்தை கட்ட மாட்டாங்க. அவன் எதுக்கு பாவாடை போட்டிருக்கான்னு தான் தெரியல. ஆனா வந்து பயங்கரமான பவர். அவன் கூட இன்னொருத்தன இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டு கிரியேட் பண்றான். அதாவது அவங்களை அடிச்சா அடிக்க முடியாத அளவுக்கு ஷீல்டு கிரியேட் பண்றான். இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா செம்மடி அடிக்கிறான். அவனால எவ்வளவு வேணா பவர் ஜென்ரேட் பண்ணி அடிச்சுட்டே இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பாக்ஸர் கூட்டு வராங்க. இவங்க கிட்ட தான் வந்து நம்ம கிருஷிமாவை இவனும் மாட்டிக்கிறாங்க. அந்த பாக்ஸிங் பைத்தியம் கிருஷிமாவை அடிச்ச உடனே கிருஷிமா வந்து பயத்துல வந்து ஓரமா போய் நின்றுவான். அவரை காப்பாற்றுறதுக்கோசம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேட்கம் வந்து பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பாருன்னு தான் சொல்லலாம். அடிக்கவே மாட்டாரு. அடிச்சாலும் அவன் தப்பிச்சிருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பாரு. நம்ம இதுக்கு மேல வந்து பயந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு கிருஷிமா வந்து அவனோட அல்டிமேட் மூவ் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச் அடிப்பான். அதை அந்த ஷீல்டு பண்ற வந்து மறைச்சிருவான். மறைச்சிட்டு என்ன சொல்லுவானா, இந்த அடி வாங்கி தான் கண்டிப்பா நீ கீழே வந்துருப்பா, அந்த மாதிரி அடின்னுவான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேட்கமோட பவர் காட்டுவாங்க. அவருக்கு என்ன பவர்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு அடி வாங்கினார்ல அதெல்லாம் வந்து ஃபேட்ல வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி, அதாவது ஃபேட் எப்பவுமே எனர்ஜியை தான் கன்வெர்ட் பண்ணும். இது நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஃபேட்டை வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி வந்து கிருஷிமாவோட பவரோட சேர்த்து அவரோட ஒரு பஞ்சை அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் விழுந்துருவாங்க. விழுந்த உடனே கிருஷிமா அடிபட்டு இருப்பான். அந்த பாக்ஸர் இருக்கான்ல, அவன் வந்து ஏந்து என்ன பண்ணுவானா, எல்லாமே மயங்கி போயிடுவாங்க. அந்த பாக்ஸரும் ஃபேட்கம் மட்டும் தான் முடிச்சிட்டு இருப்பாங்க. ஃபேட்கம் வந்து ஒல்லி ஆயிடுவார் அந்த அடிக்கு அப்புறம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேட்டை மொத்தத்தையும் யூஸ் பண்ணி அந்த பஞ்ச் பண்ணிட்டார்ல, அதனால ஃபேட்டே இருக்காது ஒரு உடம்புல. இப்போ பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்லுவானா, உங்க 2 பேரும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறான். ஆனால் எழுந்த உடனே என் கூட சண்டை போடணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் என் லைஃப்ல வந்து என் கூட இந்த மாதிரி சண்டை போட்ட ஆளுங்களை பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் வருவானுங்க, நாக் அவுட் ஆவானுங்க, இல்லைன்னா ஓடிடுவானுங்க எனக்கு பயந்து. இந்த மாதிரி ஆள் கூட தான் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணி அவனே கூட்டு போறான். இவனுக்கு ஆஃபர், அப்பா இந்த இடத்துல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒருத்தன் பார்க்கறானே அப்படின்ற மாதிரி ஃபேட்கம் வந்து கூட்டு போயிடுவாரு. இதுக்கப்புறம் கிருஷிமாவை ட்ரீட்மெண்ட் பார்க்குற அந்த பாக்ஸர் ரேட் வந்து பேச்சு போடுவான். நம்ம ஃபேட்கம் என்னென்னு பேச்சு போடுவான்னா, எப்படி நீ வந்து இந்த மாதிரி அசகையில் வந்து நீ சேர்ந்த அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவன் வந்து சொன்னானா, ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து சைக்கை கிட்ட தோத்துருக்கேன், சைக்கை கிட்ட மட்டும் தான் தோத்துருக்கேன்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸர் வந்து இமார்டல்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படி தோத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா, சைக்கை ஜஸ்ட் அவனை டச் பண்ணியிருப்பான், வெடிச்சிருப்பான், அதுக்கப்புறம் உயிர் வந்திருக்கும். அதனால தான் இந்த டீமில் சேர்ந்துருப்பான். அவனுடைய பவரான ஆளாக இருக்கான்னு சொல்லி தான் டீமில் சேர்ந்துருப்பான். இந்த உண்மையை சொல்லுவான். சொன்னவனே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மெயினான சீன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீம் போகிறாங்களா, குரூப்பாக போகிறாங்களா, டேக்கு, அதுக்கப்புறம் நைட் ஐ, அதுக்கப்புறம் ராக் எல்லாரும் போகிறாங்களா. இவங்க வந்து பில்டிங்லாம் வந்து மறுபடியும் அலங்கோலை பற்றிட்டு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கோட பவரை காட்டுறாங்க. அவரால் வந்து எந்த நான் லிவிங் திங்கையும் வந்து லாக் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தெல்லாம் லாக் பண்ணுறாரு. அவர் முடிஞ்ச அளவுக்கு லாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம டேக்கு மட்டும்தான் இப்போ இருக்கிறதுலேயே அங்கே இருக்கிற இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சூப்பர் ஹீரோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிருஷிமாவும் போயிட்டான், ஆடனான ஆளும் போயிட்டான். இப்போ டேக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உடைக்க முடியும். அவன் கல்லை உடைப்பான் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தனித்தனியாக பிடிச்சிருவாங்க. தனித்தனியாக பிடிச்ச உடனே தான் இன்னொரு மேட்ரு வெளியே வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அசுகாய் கூட வந்து நம்ம லீக் ஆஃப் வில்லன் சேர்ந்துட்டாங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அதாவது செஸ் விளையாட்டு, ஜப்பானீஸ் ஸ்டைலில் செஸ் விளையாட்டு. அது பேர் என்னன்ட்டு தெரியல எனக்கு. அந்த கேம் விளையாடுவாங்க. அந்த கேம் விளையாட சொல்ல தான் பார்த்தீங்கன்னா கேம் விளையாட சொல்ல ஃப்ரெண்ட்லியாக வந்து சைக்கா என்ன கேட்பானா, டோகாவையும் எனக்கு கோரகிரியும் வந்து கொடு என்னோட மிஷின் முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு கேட்பான். ஆனால் இவன் வந்து டோரகிரிலாம் என்னால் கொடுக்க முடியாது, நீ வேணா டோகாவையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸையும் எடுத்துக்கோ அப்படின்றான். டாய்ஸுக்கு மட்டும் சாதாரண பவர் நான் நினச்சிருந்தேன். ஆனால் சாதாரண பவர் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா டாய்ஸ் அவனை மட்டும்லாம் டபுள் பண்ணுவான்னு நினச்சான். அவன் வச்சிருக்க கையில் பார்த்தீங்கன்னா டேப் வச்சிருக்கான். பழைய படத்தில் பொண்ணை மூலம் வச்சிருப்பான் பார்த்தீங்களா, வாட்சில் டேப் வச்சு கழுத்தை நெரிச்சு கொண்டுருவான். அந்த மாதிரி டேப் வச்சிருக்கான். இவன் அந்த மாதிரி கழுத்தை நெருக்கி வைக்கல. என்ன பண்ணுறான்னா அளவு எடுத்து அவங்கள மாதிரியே டபுள் பண்ண முடியும் இவனால. அதுதான் நம்ம டாய்ஸோட வேலை. இந்த டோகாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். யாரோட பிளட் வேணா இவன் சாம்பிள் பார்த்துட்டானா அவங்கள மாதிரியே மாறுவா. அதான் மேட்ரு. இவங்க 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் கொடுக்குறானுவா. இவங்க 2 பேரும் வந்து ஒரு பழி வாங்கும் படலமாக தான் கொடுத்துருப்பா. அது எதுக்குன்ட்டு வந்து இவங்களுக்கு தெரியாது. இவங்களை வந்து விசாரிப்பாங்க உள்ள வர சொல்ல, அவங்க பவர் அவங்க வாயாலே வர வைக்கிறதுக்கு. ஆனால் இவங்க வந்து எதுக்காக வந்திருக்குன்னு மட்டும் உண்மையாக சொல்லவே மாட்டாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீக்கிராக்கி மேலே இருக்க பயத்தினால தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்போ டோகா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லாக பிடிச்சிட்டு குத்தையோ குத்திட்டா முதுகுல. அதுக்கப்புறம் டேக்கு அந்த செவத்தை உடச்சி உள்ள போய் பார்த்தா 2 ராக்லாக் இருக்காங்க. இவன் வந்து என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான்ட்டு டோகா வந்து நடிச்சிட்டு இருக்கா. கீழே ராக்லாக் வந்து ரத்தம் ஊற்றி படுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் பார்க்குறா அது டோகான்னு ஒன்று தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா டேக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டான். டோகா தான் அப்போ நீ வந்து என்னோட எக்ஸாம்லேயும் வந்தா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிப்பான். ரீகாஃபில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து டாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸரை வந்து டபுள் பண்ணி அவனை கூட்டு போயிருப்பான். அவனை கூட்டு போனவனே நம்ம நைட்டை வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட பவர் பார்த்துறாரு. அவரோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பார்க்கறது மட்டும் இல்லை, அவர் கையில் வந்து 5 கிலோகிராமுக்கு வந்து சின்ன சின்ன வெயிட்ஸ் இருக்கு. அதை வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக தூக்கி அடிக்கிறாரு. அது பட்டுச்சுன்னா கேலி அந்த மாதிரி வந்து தூக்கி அடிக்கிறாரு. அவரும் ஒரு பக்கம் இது பண்ணுறாரு. டோகாவும் டாய்ஸும் வந்து அந்த சைடு இருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எங்கே போகிறாங்கன்னா, அவங்க 2 பேரும் ஓடுறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்த வேலை என்ன, அவங்க கூட இருந்து குடி பெருக்கிடுது. சைக்காவை மாட்டி விட்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒளிஞ்சிருந்து ஒருத்தன் வேலை பார்க்குறாங்களா, அவனை வந்து மாட்டி விட்றாங்க நம்ம டேக்கு கிட்ட. டேக்கு வந்து பலாருன்னு ஒரு ரெடி அடிக்கிறான். அவன் கீழே விடுறான். அவனை பிடிக்கிறாங்க. இப்போ பில்டிங் ஷேக் ஆகாது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டான் ஒருத்தன். டோகட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் கிட்ட ரீச் ஆகிட்டான். மரியாதையை குழந்தை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்பான். நீ ஏற்கனவே பார்த்துனேப்பா, நீ நல்ல பையனாப்பா, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைய கொடுத்தா தான் போவோம். இவன் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவன் அசால்ட்டாக குழந்தைய தூக்கிட்டு போகிறான். இவனோட 2 கையால் வந்து இவனை பார்த்துக்கிறாங்க. ஒருத்தன் வந்து அவனோட ரைட் ஹேண்டு. அவனால் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரோட உண்மையை வந்து அவங்களோட கண்ட்ரோலே இல்லாமல் சொல்ல
வைக்க முடியும். இன்னொருத்த வந்து பயங்கரமாக குடிகாரனாக இருக்கான், குடிச்சிட்டே இருக்கான். அவனோட பவர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ பயங்கரமாக வீக் பண்ண முடியும். அதாவது கெல்ட்டினஸ் வர வைக்க முடியும், கேராக்க முடியும், அவனை என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி பவர் வச்சிருக்கான். இவங்க 2 பேருக்கிட்டே வந்து இவன் தப்பிக்கணும்ட்டு என்னென்னவோ பண்ணி இவனோட பவரை காட்டுறான். இவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரமியேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவனோட உண்மையான பவரை காட்டுறான். இவன் பயங்கரமாக சண்டை போடுறான். கண்டிப்பாக இவன் சண்டை போட்ட மாதிரி ஆல்மைட் சண்டைக்கு அப்புறம் இவனோட சண்டையை தான் நான் பயங்கரமாக பார்த்துன்னே சொல்லலாம். ஏன்னா டேக்கோட சண்டை விட இவன் சண்டை பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமாக சண்டை போடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் இருக்காங்க, ரைட் ஹேண்டை கிட்ட புல்லட் கொடுத்து இதை வச்சு அவனை சுற்று அப்படின்றான். அவனை சுட முடியாது, எப்படி சுடுவேன், அவனால சுட வந்தால் மறைஞ்சிடறானே. இதுக்கப்புறம் இன்னொரு மேட்டரும் பண்ணா பாருங்க, இவனை நம்ம சைக்கை தொட்டானா வந்து எல்லாரும் கொண்டுருவான்னு தெரியும். ஆனால் இவனால தொடக்கூட முடியல. அவன் கை உள்ள பூந்தே அவன் அடிக்கிறான். அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பயங்கரமாக அடி வாங்குறானுங்க. அவனால தாக்கு பிடிக்கவே முடியல. இவனை சுட்டா மட்டும்தான் இவனை ஜெயிக்க முடியும் அப்படின்ற பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னா 2 பேரில் யாரை சுடுறதுன்னு தெரியாமல் இவன் முடிச்சுட்டு இருப்பான். அந்த ரைட் ஹேண்டு அந்த மெடிசன் வச்சு கண்டிப்பாக அந்த புல்லட் வச்சு யாரை சுடுறானோ அவங்களோட பவர் வந்து யூஸே ஆகாது இனிமேல். அந்த மாதிரி தான் சுட போகிறான். ஆனால் வந்து அவங்களோட மாஸ்டர் சுட்டானா அவனுக்கு தவறுதலாயிரும். அதனால் என்ன பண்ணுவானா, இவன் குழந்தைய காப்பாற்ற தானே வரான்ட்டு குழந்தைய குறி வைப்பான். குழந்தைய குறி வச்சவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி வச்ச மாதிரி டோக்கட்டை வந்து மறைச்சிருவான். வந்து மறைச்சதால பார்த்தீங்கன்னா டோக்கட்டோட பவர் போயிடும். டோக்கட்டோட பவர் போனவனே டோக்கட்டோவை அடிக்க ஆரம்பிப்பானுங்க. டோக்கட்டோவை அடிக்க ஆரம்பிச்சவனே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோ என்ற வர்றாரு. யாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா டக்குன்னு பார்த்தீங்கன்னா டேக்கு வரான். டேக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசோ வராரு. அந்த டீமில் சர்ப்ரைஸ் என்னன்னா, அந்த டீமில் ஐசோவுக்கு எதிரி ஒருத்தர் ஏற்கனவே இருக்கான். ஐசோ ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் டேக்கு பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த ரைட் ஹேண்டுன்னு சொன்னல, அவன் கூட வந்து சைக்கை வந்து மெர்ஜ் ஆகிடுவான். மெர்ஜ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஆகிடுவான். ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையும் வந்து சின்ன வனமாகும். நம்ம டேக்கு மட்டும் சண்டை போட்டுருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேக்கு தள்ளி போக சொல்லிட்டு நைட்டை வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீ வந்து டோக்கட்டோவும் எரியை வந்து பார்த்துக்கோ, நான் வந்து சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இனிமே தான் வில்லனுக்கும் ஹீரோஸ்க்கும் வந்து சண்டே ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஐசோ வந்து பிடிச்சிட்டாங்க. ஐசோ யார் பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டீமில் ஏற்கனவே ஐசோவுக்கு ஆகாத ஒருத்தர் இருக்கான்னு சொன்னல, அவன் தான் பிடிச்சிட்டான். அவனோட முன்பகை என்னன்னே தெரியல, ஆனால் வந்து ஐசோவை பிடிச்சிட்டான். இனிமே வந்து நீ அங்கே இருக்கக்கூடாது, நீ இருந்தால் டக்குன்னு வந்து எங்கள் தலைவரோட சூப்பர் பவர் வந்து நீ வந்து எரேஸ் பண்ணிட்டே இருப்ப, அதுக்கப்புறம் நாங்கள் அடி வாங்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி பிடிச்சிடுறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஐ விசஸ் சைக்கை இந்த ஃபைட் தான் நடக்குது. நைட் ஐ வந்து பயங்கரமாக தான் சண்டை போடுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரால் கணிக்க முடியல ஏற்கனவே அவன் என்ன பண்ண போறான்ட்டு. அப்படி இருந்த நைட் ஐ வந்து அவன் ஒரு அட்டாக் பண்ணிடுறான். அட்டாக் பண்ணதால வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வழியாக கல் பூந்து முன்னாடி வழியாக வந்தது. அந்த அளவுக்கு ஒரு சிவியரான அடி. டேக் வந்து அவங்களை காப்பாற்றி வெளியே கூட்டு போகணும்னு நினச்சவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட் ஐ அடி வாங்கினால கண்டிப்பாக அவன் தான் சண்டை போட்டு ஆகணும். அவன் ஒரு ஆள் தான் மட்டும்தான் இப்போ வந்து சண்டை போடுற தகுதியோடு இருக்கான் அந்த இடத்துல. ஏன்னா ஐசோவை பிடிச்சிட்டாங்க, நைட் ஐ வந்து அடிச்சிட்டாங்க. டோக்கட்டை வந்து ஃபுல் பவரையும் லாஸ்ட்டாக இனிமேல் அவனால் பவர் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நைட் ஐக்கு ஒரே ஒரு பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோக்கட்டை வந்து அவனுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா வித்தியும், அதாவது ஆல் மைட்டுக்கு அப்புறம் அவன் பெரிய ஆளாக நினச்சிருக்கானா அது டோக்கட்டை தான். அது கண்டிப்பாக உண்மைன்ற மாதிரி டோக்கட்டை வந்து சண்டை போட்டுட்டான். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேக்கு வந்து பயங்கரமாக சண்டை போடுறான்னா அந்த இடத்தையே சின்ன பண்ணமாக்குறான். சண்டை போட்டுட்டே இருக்கான். இவனாலையும் தாக்கு பிடிக்க முடியல. என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, கடைசியில் நம்ம டேக்கோட கை கால் எல்லாத்துலேயும் வந்து கல்லெல்லாம் சொருவிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பவரால். அப்போ தான் எரி நீ வந்துரு, உன்னால் இவ்வளோ ஆபத்துக்கு நேரிடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் வந்து அவன் கையிலேருந்து எழுப்புறான். எரி வந்து அதை கேட்டவனே என்னால் இவங்க ஏன் அடி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஓடி வந்துட்டா நான் எங்கள் அப்பா கூடயே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஓடி வந்துட்டா. இப்போ எரியோட கதை தான் காட்ட போகிறாங்க. எரியோட தாத்தா ஒருத்த பெட்டில் இருக்கானால அவன் ரொம்ப மோசமானவன் நினச்சேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் அசக்காய் அந்த குரூப்பே ஸ்டார்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவன் நல்ல மனுஷன் தான். அவன் வந்து வளர்த்தது தான் இவனை தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்லுவான், என் பொண்ணோட பவர் வந்து இந்த மாதிரி இருக்குது, நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். டேய் அது குழந்தடா, அவ்வளோ நீ கொஞ்சம் கூட மனிதத்தன்மையே இல்லையா அவனுக்குள்ளன்னு கேட்டதுக்கு வந்து அவங்க அப்பாவே அடித்து பெட்டில் கலத்திடுவான். அதுதான் வந்து நம்ம சைக்கையோட கதை. இப்போ வந்து அவன் ஏறி வந்து கூட்டி இவன் போயிட்டே இருக்கான். டேக்கு வந்து கீழே இருக்கான். டேக்கு வந்து ஃபாலோ பண்ணுறான். அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ண சொல்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த லீக் ஆஃப் வில்லன் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க கூட சைக்கையை வந்து அட்டாக் பண்ணுறது அவங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிராகன் உமனையும் வந்து அந்த பில்டிங்குள்ளே அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரி வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் ஃபுல்லாக டோக்கட்டோ மேலே தான் இருக்கும். டோக்கட்டோ இவ்வளோ அடி வாங்கியிருக்காரு, அவருக்கோசம் எதனா பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான்னா அவளோட பவர் காட்டுறாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அவன் தலையில் ஒரு கொம்பு இருக்கும். அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர் வந்து அவன் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்பான். என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜானால அவன் ரைட் ஹேண்டு கூட அவனையும் தனியாக பிரிச்சுட்டு இவன் வந்து டேக்கு கையில் விழுந்துடுறா. அந்த டைமில் ஒரு சினிமா பாட்டு போடுறாங்க. அது ஏன் தான் தெரியல. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரோட பவர் காட்டுறாங்க. நைட் ஐ வந்து அவனோட ஃபியூச்சர் பார்க்குற இது வச்சு ஒரு ஃபியூச்சர் பார்த்துருப்பான். அந்த ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்குவையும் கொண்டுடுவான். அதுக்கப்புறம் நைட் ஐயும் செத்துருவான். இவங்க இருக்க எல்லாருமே செத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் எரியை தூக்கிட்டு போயிடுறான். சைக்கை எரியை தூக்கிட்டு போயிடுறான் அப்படின்ற மாதிரி ஃபியூச்சர் பார்க்குறான். இதுதான் உண்மை, நீ கஷ்டப்படாதன்றான். டேக்கு வந்து ஒரே வார்த்தை சொன்னான், நான் ஃபியூச்சரை கண்டிப்பாக என்னோட பவரால் வந்து மாற்றி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி டேக்கு போனான். டேக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எரி வந்து அவனோட 100% பவரை வந்து டேக்கு அடிச்சிருப்பான். அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அவன் கை கால் எதுவுமே உடஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானத்தில் இவங்க எல்லாரும் பறந்துட்டே இருப்பாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் யுராங்கா, அதுக்கப்புறம் டிராகன் உமன், இவங்க எல்லாரும் வந்து அந்த பில்டிங்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ தான் வந்து இவரை பார்க்குறாங்க, நம்ம நைட் ஐயை பார்க்குறாங்க. நைட் ஐ வந்து
வந்து நான் ஃபியூச்சர் பார்த்துட்டேன், அவன் வந்து டேக்குவை கொண்டுடுவான் இனிமே, இப்போ டேக்குவை கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே யுராங்காக்கு சமூகம் வருது, என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன் அப்படின்ற வந்து அந்த கல்லெல்லாம் சேர்த்து வச்சு அவன் அட்டாக் பண்ணுறான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேக்கு வந்து வெளியே போனால் அவனோட பவரால் தான் வந்து அவன் கை கால் உடையிலன்ட்டு கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த டிராகன் உமன் ஒரு ஜெயிண்ட் அடிச்சாங்கன்னு சொன்னால, அதான் மாமிச மலை அடிச்சாங்கன்னு சொன்னால, அவன் கூட மிர்ஜா வரான். மிர்ஜா பண்ணது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ராட்சசம் மாதிரி ஆகிட்டான். அவன் ஸ்ட்ரெயிட்டாக டேக்கு எரியை நோக்கி போகிறான். அப்போ தான் வந்து எரியோட உண்மையான பவர் காட்டுறாங்க. எரி வந்து அவனோட பவர் ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்கு கொடுக்குறான். ஏற்கனவே 1 for all அவன் கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் எரியோட பவரும் வந்துச்சு. இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்காய் வந்து பெரிய மாஸ்டராக மாதிரி அவன் அட்டாக் பண்ணுறான். நம்ம டேக்கோ வந்து அடிக்கவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் SSJ ப்ளூக்கு மாறிட்டான். என்னடா SSJ ப்ளூ அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அவன் ப்ளூ கலரில் தான் இருப்பான். இது வரையும் பச்சை கலரில் அவன் முடி இருந்தது ப்ளூ கலரில் மாறும். அப்போ SSJ ப்ளூன்னு தானே சொல்லணும். டிராகன் பால் எப்போ இங்கே எடுத்துன்னு வந்தாங்கன்னு சொல்ல எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு அந்த பவர். அந்த பவர் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அடிக்கிறதெல்லாம் வந்து ரீஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்பான் அந்த உடம்பை வச்சு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்கோ அடிச்சுட்டே இருப்பான். டேக்கோ வந்து ஒரு லெவலுக்கு மேலே கண்டினியூ அடிக்க ஆரம்பிச்சிருவான். கண்டினியூ அடிக்க ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுல் பவரை போட்டு ஒரு ஸ்மாஷ் அடிச்சிருவான். ஸ்மாஷ் அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அசக்காய் வந்து அதாவது சைக்காய் வந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அவன் அன்கான்சியஸ்க்கு போயிடுவான். இவன் எரியோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எரியால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எரேஸ் ரெட்டை பிடிச்சி வச்ச ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணோடனே எரேஸ் ரெட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கே வராங்க. டேக்கு நோக்கி தான் வராங்க. ஏன்னா டேக்கு மட்டும் தான் சண்டை போட்டுருக்கான்னு எல்லாரும் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் தேடி வர சொல்ல பார்த்தீங்கன்னா இன்னும் நைடை உசுரோடு தாங்கிறாரு. அது எப்படின்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சண்டை போட்டு வர சொல்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை காத்துருக்கு. டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரியை வந்து முதுகில் கட்டிட்டு இருப்பான். அவள் கீழே விடக்கூடாதுன்னு சண்டை போட சொல்ல அதுதான் அவனுக்கு ஆபத்தாயிடுச்சு. எரியால் அவளோட பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுதான் இங்கே இக்கட்டான சூழ்நிலை. இது இப்படியே போச்சுன்னா டேக்கு செத்துருவா அப்படின்ற மாதிரி எரியே வந்து சொல்கிறேன். அவளால் ஸ்டாப்னு கத்துறா. அவளால் ஸ்டாப் பண்ணவே முடியுமா? டக்குன்னு ஹீரோ அந்த இடத்துல யார் ஹீரோ? எரேஸ் ரேட்டு தான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா முடி மேலே பறக்குது. எரேஸ் பண்ணுறாரு அந்த பவரை. டேக்கு வந்து காப்பாற்றப்படுறாரு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஐ வந்து சொல்கிறாரு, மதியால் விதியே மாற்றிடடா நீ கெத்துற அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மைட் கிட்ட தான் கற்றுட்டேன். நீங்களும் ஆல்மைட்டோ கண்டிப்பாக பேசணும் இதுக்கப்புறம் அப்படின்னுவார். இப்போ வந்து அசகாய் டீமில் இருக்க எல்லாரையும் போலீஸ் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவியராக அடிப்பட்ட எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. எல்லாரும் இயல்பு வாழ்க்கைக்கு போகுது. இதுக்கப்புறம் முக்கியமான சீன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் வில்லன் என்ட்ரா வராங்க. எதுக்கு என்ட்ரா வராங்கன்னு சொல்லணும்னா நான் வீடியோ போடணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். பாய்.